பொன் வில்சன், அமலாக்கத்துறையோட சோதனை, அதன் மீது எழுந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள், குறிப்பாக தாமதமான தண்டனை, நீதி என்ற ரீதியில் பார்க்கும் பொழுது தான் அந்த ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏஜென்சி மீது இவ்வளவு கருத்து, சந்தேகங்கள், விமர்சனங்கள் தொடர்கிறத பார்க்குறோம். ஐபி வரைக்கும் அதை பார்க்குறோம். ஏன்னா 2006, 11 ஏறக்குறைய 14 ஆண்டுகளுக்கு அப்புறமா தூசி தட்டுகிறார்கள் அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்கலாம் பொன் வில்சன் இந்த விவகாரத்தை? இல்லை, இப்போ நம்ம அமலாக்கத்துறை, மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை, அடுத்தது வருமான வரித்துறை, அப்புறம் நம்ம என்ஐஏ, இந்த துறைகள், மாநில அளவில் அதிகாரம் பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை, டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசெட் கேஸ் அவங்களுக்கு போட ஒரு அதிகாரம் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் அதிகார மீறல், அத்துமீறல் பண்ணுறாங்களா, வெறும் அரசியல் பழிவாங்குதல் பண்ணுறாங்களான்றதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் பெரியசாமி விஷயத்தில் என்னென்ன கிரவுண்ட்ஸு அப்படின்றது ஒரு 3 கிரவுண்டில் அவங்க வராங்க. 2006லேருந்து 2011 காலகட்டத்தில் அவருடைய வருமானம், சொத்து சேர்த்தது 2006 கொடுத்த அஃபிடவிட்டுக்கும் 2014 எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்த அஃபிடவிட்டுக்கும் இன்கம் டேக்ஸில் கொடுத்த ரிப்போர்ட்டுக்கும் சொத்து அவங்களுக்கு அதில் இருக்கிற டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தா வருமானத்தில் 2,01,35,000 ரூபாய் கூட இருக்கிறது. அது எந்த கணக்குக்கும் வரலை அப்படின்னு சார்ஜ். ஆமாம், ஒன்று. இன்னொன்று என்னென்னா, அவர் அந்த காலகட்டத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது வீடு மனை ஒதுக்கீடில் மிகப்பெரிய மோசடி செய்தார் அப்படின்ற ஒரு வழக்கு. அதில் ஒரு 2 விதமான வழக்கு, 2 இடத்த 2 மட்டும் சுட்டி காட்டுறாங்க. ஐயா ஜாஃபர் சேட்டோடைய மனைவி அவர்களுக்கு வீடு ஒதுக்கியதில் அதில் ஒரு குற்றச்சாட்டு. இப்போ நம்ம பிரகாஷ் சார் சொன்ன மாதிரி எஃப்ஐஆர், அதில் உச்சநீதிமன்றம் அதை தள்ளுபடி பண்ணி நீங்கள் அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு எப்போனாலும் உரிமை இருக்குதுன்னு சொல்லி அந்த ஒரு கண்டிஷனோடு அதை தள்ளி நிறுத்தியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஐயா கலைஞர் அவர்களுடைய உதவியாளராக இருந்த கணேசன் அவர்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்ததில் 2008 மார்ச் 5 அவர் கணேசன்றவர் நம்ம வீட்டு வசதித்துறைக்கு ஒரு மனு கொடுக்குறாரு ஐயா பெரியசாமி கிட்ட. அந்த மனுவில் என்ன சொல்கிறாரு, மார்ச் 5 2008 நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், மிகப்பெரிய அளவில் நான் வாடகை கொடுக்க வேண்டியதாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் எனக்கு வீட்டு மனை ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொன்ன பிறகு அடுத்த நாளே அந்த மனு ஏற்கப்பட்டு மார்ச் 6 மார்ச் 5 மனு மார்ச் 6 ஏற்கப்பட்டு குறையற்ற நேர்மையாளர் அப்படின்ற பிரிவின் கீழ், குறையற்ற நேர்மையாளர் அப்படின்ற பிரிவின் கீழ் அவருக்கு வீட்டு மனை ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. எதுனா உயர் வருவாய் பிரிவில், ஹை இன்கம் குரூப்பில் வீட்டு மனை ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மார்ச் 10 இலாக்கா அமைச்சர் அதில் ஒப்புதல். சின்ன குறிக்கோள் பொன் வில்சன், நம்ம ஜாஃபர் சேட்டுக்கும் நீங்கள் எனக்கு தவறாக தான் நீங்கள் அது சார் கிளாரிட்டி கொடுங்க. வீட்டு மனை தான் இல்லையா, அதில் வணிக ரீதியாக குடியிருப்பு கட்டுறாங்கிறது சார்ஜ். ஆமாம், வீட்டு மனை ஒதுக்கீடு பண்ணுது. அதில் என்னென்னா, இப்போ என்னென்னா, இவருக்கு ஒதுக்கீடு பண்ணியாச்சு, 10 அமைச்சர் கையெழுத்து போட்டு அது ஒப்புதல் கொடுத்துட்றாரு. அதற்கு பிறகு என்ன நியூஸ் வருதுன்னா, இவர் இருக்கிறது வீட்டு வசதி வாரிய வீட்டில் ஏற்கனவே இருக்கிறார். மிகப்பெரிய அளவில் வாடகை கொடுத்தாருன்னு சொன்னார்ல, அதிகபட்சமாக அவர் 1180 ரூபா மாதம் வாடகை கொடுத்துட்டு இருந்திருக்கார். இப்போது இது ஒரு வழக்கு. இந்த வழக்கில் என்ன ஆச்சுன்னா, சபாநாயகர் தனபால் தான் அப்போ ஒப்புதல் கொடுத்தார் இந்த வழக்குக்கு. அப்போது சிறப்பு நீதிமன்றத்தில், எம்எல்ஏ எம்பி சிறப்பு நீதிமன்றத்தில் பெரியசாமி தொட்டிருக்காரு. என்னென்னா, இந்த வழக்குக்கு கவர்னர் தான் ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த எம்எல்ஏ எம்பி வழக்கு, சிறப்பு வழக்கு அதை ஏற்றுக்கலை, விசாரணை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் என்னென்னா, உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு. உச்சநீதிமன்றமும் இந்த தீர்ப்பை நாங்கள் தலையிட மாட்டோம், விசாரணை தொடரும்ட்டாங்க. மறுபடியும் இவர் என்ன செய்கிறாருன்னா, சிறப்பு நீதிமன்றத்துக்கு வரார். 2022 சிறப்பு நீதிமன்றத்துக்கு அங்கே கேட்குறாரு, இல்லை ஆளுநர் ஒப்புதல் தான் கொடுக்கணுன்றது தான் எங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ரீசன், சபாநாயகர் கொடுத்தது தவறு அப்படின்னா, முன்னாடி அதை தள்ளுபடி பண்ண நீதிமன்றம் இந்த தடவை என்னென்னா அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதை ஏற்று மார்ச் 17, 2023 பெரியசாமி அவர்கள் விடுவிக்கப்படுகிறார். அந்த வழக்கில் விடுவிக்கப்படுகிறார். பிறகு ஹைகோர்ட்டு தாமாக எடுத்து இந்த வழக்கை 2024 எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வழக்கை மீண்டும் விசாரித்து டெய்லி பேசிஸில் விசாரித்து இதோட முடிவை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அது அந்த பெண்டிங்கில் இருக்குது. இப்போது இந்த வழக்கில் பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் பண பரிமாற்றம்
நடந்திருக்கிறதா, இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கிறதான்றது தான் அடிப்படையில் தான் உள்ளே வராங்க, என்ட்ரி ஆகுறாங்க நம்ம இடி. இப்போ இடி என்ட்ரி ஆகும்போது என்ன அப்படின்னா, இந்த சொத்து குவிப்பு வழக்கே கூட வந்து ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணுது சொத்து குவிப்பு வழக்கையும். பிறகு அதை உயர் நீதிமன்றம் அதையும் எடுத்து இப்போ ஐயா வேல்முருகன் நீதியரசர் ஐயா வேல்முருகன் அவர் இதை விரைவாக நடத்தி முடிக்க வேண்டும்னு கொடுத்துருக்காரு தீர்ப்பு. இப்போ இந்த வழக்கெல்லாம் ஒரு பக்கம், இதுதான் அம்சம். எதுக்காக விசாரிக்கிறாங்க, இடி வர்றதுக்கான காரணங்கள், இந்த காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்றது. ஆனால் இடி வந்து இந்த விசாரணை அரசியல் ரீதியாக இருக்குதான்னா அரசியல் ரீதியாக இருக்குது, உண்மைதான். பழிவாங்கும் செலக்டட் பழிவாங்குனால செலக்டட் பழிவாங்கல் நடக்கிறது. அதில் உண்மை இருக்குதா இல்லையான்றதுக்கு நான் உள்ளுக்குள்ளே போல, நம்மளுக்கு வெளியே தெரிஞ்ச வரைக்கும் இந்த குற்றங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இடி வர்றதுக்கும் அதிகாரம் இருக்குது, இடி வர்றதும் நியாயமானது. ஆனால் வெறும் இடி வந்து நம்ம கடந்த காலங்களில் இப்போ பிரகாஷ் சொன்ன மாதிரி கன்விக்ஷன் ரேட்டோ சார்ஜ் ஷீட் ரேட்டோ வழக்கு ப்ரோக்ரஸ் ரேட்டோ மிக 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 குறைவாக இருக்குது. இடி மேலே நம்பகத்தன்மையே போயிடுது மக்களுக்கு. நீங்கள் வந்து செலக்டிவாக பண்ணிங்கன்னா டிவிஎஸ்சியும் செலக்டிவாக தான் பண்ணும். மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன செய்யும், ஆட்சியாளர்கள் மேலே பண்ணாமல் எதிர்கட்சி வரிசையில் தான் பண்ணும். அதே மாதிரி அவர்களும் என்ன செய்வாங்கன்னா எதிர்கட்சி வரிசையில் தான் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த எதிர்கட்சி வரிசையிலேயே கூட நம்பகத்தன்மை இடி மேலே போயிடுது சுத்தமாக. ஏனென்றால் எல்லாமே வெறும் வெறும் விசாரணை, அந்த 2 நாள் பரபரப்பு, 40 இடத்துல விசாரணை, 40 இடத்துல ரெய்டு, 50 இடத்துல ரெய்டு, மகன் வீட்டில் ரெய்டு, மருமகள் வீட்டில் ரெய்டு, இதில் அவங்க ஜவுளி ஆலையில் ரெய்டு, எல்லா இடத்துலையும் ரெய்டு. ஆனால் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2 நாள் சமாச்சாரம், இத்தனை டாக்குமெண்ட் எடுக்கப்பட்டது, லேப்டாப் எடுக்கப்பட்டது, இதை எடுக்கப்பட்டது, அது எடுக்கப்பட்டது, பொருட்கள் இவ்வளோ, நகை இவ்வளோ, இதெல்லாம் சொல்லிடுவாங்க. அதற்கு பிறகு கிணத்துல போட்ட கல்லாம் அப்படியே போயிடுது. இப்போ டாஸ்மாக் வழக்குலையும் நீங்கள் சொன்னது, இப்போ சொன்னார் ரதீஷ் மேலே, ஆகாஷ் பாஸ்கரன், இதெல்லாம் வந்து விசாகன், இதெல்லாம் தனிப்பட்ட. என்னென்னா 49 வழக்குகள் வந்து அந்தந்த டாஸ்மாக் கடையில் நம்பரோட அவுட்லெட், அதுதான் சில்லறை அவுட்லெட்டில் வந்து அந்த விற்பனையாளர்கள் மேலே போட்ட வழக்கு. அந்த 10 ரூபா கூட வாங்குறது, இல்லீகலாக விற்கிறது, டைம் போட்டு விற்கிறது, அதில் வந்து கிட்டத்தட்ட 43 வழக்கு அதிமுக காலத்தில் போட வழக்கு. இந்த வழக்குகளில் நீங்கள் வந்து எப்படி நிறுவனத்தை வந்து நீங்கள் நிறுவனத்தையோ இப்போ தனி ஆட்களையோ நீங்கள் எப்படி விசாரிக்க முடியும் இடி அப்படின்றது கேள்வி. நம்ம அரசு என்ன செஞ்சுன்னா, திமுக அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் விடுமுறை காலம் வரப்போகுது, அப்பவும் உலகமாக வழக்கறிஞர்களை வச்சு அவசர வழக்காக இது எடுக்கணும். ஏனென்றால் டாஸ்மாக் நிறுவனம் அரசு சார்ந்த ஒரு நிறுவனம், அதனால் உடனடியாக எடுக்கணும்னு சொல்லி அதை எடுத்து 3வது நாளே இடி என்ன செய்யுச்சுன்னா 1 வாரம் டைம் கொடுங்க, நாங்கள் அந்த ரத்தீஷையோ ஆகாஷையோ எல்லாரும் விசாரிக்கிறோமோ அதுக்கெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு மற்ற ஆதாரங்களை கொடுக்குறோன்னா இப்போ அது நீங்கள் கொடுங்க, ஆனால் அது வரைக்கும் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம், இடைக்கால தடை, இன்டரிம் ஸ்டே நிறுத்தி வச்சாங்க. நிறுத்தி வச்சப்போ அன்னைக்கு காட்டின அவசரத்தை நம்ம அரசாங்கம் எப்படி காட்டுனதோ அந்த அரசாங்கத்தை இடி ஏன் இப்போ காட்டல? ஜூலை 15க்கு மேலே விடுமுறை நாள் முடிஞ்சு போச்சு. அதுலேருந்து இன்னைக்கு ஆகஸ்ட் 15, நேற்று சுதந்திர தினமும் வந்தாச்சு. 1 மாசமா என்ன நடக்குது? இடி என்ன செய்திருக்கிறாங்க? அந்த வழக்கில் உண்மையிலேயே தவறு இருந்தா, அப்போ அந்த இடிக்கு அக்கறை இருந்தா, அந்த இடி அந்த அவசர வழக்கை அதை எடுத்து இது ஒரு மாநிலத்திற்கே ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தும், இல்லை ஒரு மாநிலத்திற்கே நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அந்த அக்கறையோடு இடி இன்வால்வ் ஆகி அந்த கேஸை அவசரமாக கொண்டு வந்திருக்கணும். இல்லை, அது எப்படி கொண்டு வராம அப்போ இடி மேலே எப்படி நம்பிக்கை வரும்? அப்போ இந்த ஐ பெரியசாமி வழக்கோ அதுல உண்மை இருக்குதோ தவறோ, இடி வந்து அரசியல் காரணத்துக்காக வெறும் பயம்புறுத்தலுக்காகத்தான் வருதோ அப்படின்ற வெல்சன், அதான் பயம்புறுத்துவதற்காக வருகிறதோ அப்படின்னா, சட்டமன்ற உறுப்பினரோட அறையை சோதிக்கும் போது சட்டமன்ற செயலாளர் சீனிவாசன் புகாரில் திருவள்ளுக்கணி காவல்துறை வழக்கு பதிவு செய்கிறாங்க. அப்போது இது ரெண்டுமே இருக்கு இல்லையா? இவங்க இதை மாநில உரிமைகள் அப்படின்னு மடைமாற்ற பார்க்கிறார்களா, இல்லை இடிக்கு இவங்க த்ரெட் பண்ணுறாங்களான்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, இதிலெல்லாம் பெரிய மாநில உரிமைகள் மத்திய உரிமைகள்னு வராது சார். எப்படின்னா, இப்போது ஐடி ரைடு வந்துச்சு, நம்ம அசோக் அவர்கள் வீட்டில், யார் நம்ம செந்தில் பாலாஜி தம்பி 300 கோடி ரூபாய் பெருமானமுள்ள வீடு கட்டுறாரு அப்படின்ற மாதிரி. இப்போ ஐடி ரைடு வரும்போது அது நியாயமோ இல்லையோ, உரிமை இருக்குதோ இல்லையோ, அது மத்திய அரசின் உரிமை வராங்க. ஆனால் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறதா நம்ம வேலை. அதாவது கட்சிக்காரங்கள்லாம் வந்து நிற்பாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, இல்லை ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, இல்லை குரல் கொடுப்பாங்க, இல்லைன்னா ரோடு மறியல் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு தார்மீக ஆதரவோடு நிற்பாங்க. நம்ம தலைவர் முன்னாடி, தலைவர் வீட்டில் ரெய்டு நடக்குதுன்னா கண்டிப்பாக தொண்டர்கள் வந்து நிற்பாங்க.
ஆனால் அவர்களுக்கு எந்த தடையோ அச்சுறுத்தலோ கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் என்ன ஆச்சுன்னா, அசோக் அவர்கள் வீட்டு முன்னாடி எல்லாரும் அந்த வருமான வரித்துறை அதிகாரிகளை அடிக்க பாய்ந்தாங்க. அந்த காரை அடித்து உடைச்சாங்க, அந்த கார் கண்ணாடியை உடைச்சாங்க. அவங்க கிட்ட இருக்கிற அந்த 30 ரூபா பையன் நீ கொடு, உன்னுடைய ஆதாரத்தை கொடு, ஐடியை கொடு அப்படின்னு அந்த காயத்ரின்ற அதிகாரியை பெண் அதிகாரி அச்சுறுத்தியதா கூட புகார் இல்லையா? அதுதான், அது வந்து நம்மளுக்கு உரிமை கிடையாது. அதுதான் அரசியல் ரீதியாக பழிவாங்கல் இருக்குமானா இருக்கும், செலக்டடாக இருக்கும் கண்டிப்பாக. ஈடியை பொறுத்த வரைக்கும் அந்த கிரெடிபிலிட்டி நம்மளுக்கு போயிடுச்சு. ஏனென்றால் இதுவும் 10ஓட 1 11மா நடக்குமா அப்படின்ற எண்ணம் தான் வரும். அது நியாயம்தான் அந்த எண்ணம். அதை ஈடி தான் வந்து மாற்றணும். ஏன்னா ஈடி மத்திய அரசின் கைப்பாவையாக இருக்குதான்னு ஒரு குரல் ஒரு பக்கம் வருது. இன்னொரு குரல் என்னன்னா, மாநில அரசு ஈடியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? ஏன்னா அது கன்விக்ஷன் ரேட்டோ இல்லைன்னா வெறும் வந்து ஒரு பயமுறுத்தலோடு முடிஞ்சு போயிடுதா? மாநில அரசு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதான்னு சொல்றீங்க. இந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? அந்த எண்ணம் இவர்களுக்கு சந்தேகம் வரும். அவங்களுக்கு எப்படி ஆட்சியாளர்களுக்கு மத்திய அரசின் மேல சந்தேகம் வருதோ, மத்திய அரசு மாநில அரசை பிடிக்காதவங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்? ஈடியா அப்போ வாய்மூடி மௌனியா இருக்குது. எதிர்கட்சி வரிசையில் அரசியல் பழி வாங்கினா பழி வாங்கணுமே, ஆனால் பழி வாங்காம மௌனமா இருக்குதுன்னு போது இவங்களுக்கு அந்த எண்ணம் வருமா இல்லையா? அப்போ மாநில ஆட்சியாளர்களுக்கு கைப்பாவியா ஈடி மாறுதோ, இல்லை ஈடி அதிகாரிகள் சிலர் மாறுறாங்களோ, கருப்பாடுகள் அதுலேயே இருக்குதோ, அந்த எண்ணம் இயற்கையாக எல்லா பக்கமும் வரும். மற்றபடி லஞ்சம் பெறுகிறவர்கள் எல்லாத்துலேயும் இருப்பாங்க. இப்போ டிவிஎஸ்லையும் பிடிப்பாங்க, காவல்துறையிலையும் பிடிப்பாங்க, ஆட்சியாளர்கிட்டையும் பிடிப்பாங்க, அரசியல்வாதிகிட்ட எல்லா இதுலையும் லஞ்சம். அது வந்து விதிவிலக்கு. லஞ்சம் வாங்குற அந்த கயவர்கள் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் அந்த துறை மீதே ஒரு சந்தேகம் மக்களுக்கு வருதுன்னா அந்த கிரெடிபிலிட்டியை ஈடி தான் ரிவ்யூ பண்ணணும். அதுதான் எந்த ஆட்சியாளர் இருந்தாலும் சரி. அதில் வந்து பழிவாங்க நடவடிக்கை இருக்குமா இருக்கும். ஆனால் அதுவும் இல்லையே, இதில் வெறும் பயமுறுத்தலோடு முடிஞ்சு போகுது. அந்த மாதிரி தானே எண்ணம் இருக்குது. நான் பேசலாம்.